Hello students, 10th Maths Chapter 3 Algebra exercise 3.1 fourth sum video பார்க்கலாம். The sum of digits of 3 digits number is 11. If the நான் question first read பண்ணிக்கிறேன் அப்புறம் உங்களுக்கு explain பண்றேன். If the digits are reversed, then the new number is 46 more than 5 times the former number. If the 100th digit plus twice the 10th digit is equal to unit digit, then find the original 3 digit number. நம்மளுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. 3 டிஜிட்ல இருக்க ஒரு நம்பர் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துக்கலாம். The sum of the digit of 3 digits number is 11. அப்போ இந்த 3 டிஜிட் நம்பரோட டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா is equal to 11 அப்படின்னு நம்ம போடணும். சரிங்களா? இப்போ பாருங்க, let the 3 digit number be x, y, z. இதுதான் வந்து 3 digit நம்பர்னு வச்சுக்கிறோம். அதாவது இது 100 place x, y வந்து 10th place, z வந்து 1's place. ஓகேயா? இதான் அந்த 3 digit நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இந்த 3 டிஜிட்டோட சம் வந்து 11 கொடுத்துருக்காங்க. இஸ் 11 அப்படின்னா ஈக்குவல் டு 11. ஓகேயா? ஸோ let the x plus y plus z is equal to 11 அப்படின்னு போட்டிருக்கோம். இதை நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் நேம் கொடுத்துக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் வாசிங்க. If the digits are reversed, then the new number is 46 more than 5 times the former number. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு டிஜிட் கொடுத்து நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு 3 டிஜிட் நம்பர் இப்போ வந்து 562 அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் அப்படின்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி கொடுத்து எக்ஸ்பேண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? 5 into இது வந்து 100th பிளேஸ், இது வந்து 10th பிளேஸ், இது வந்து 1's பிளேஸ். ஸோ 5 into 100 பிளேஸ்னா 100ஆல மல்டிபிள் பண்ணுவோம், பிளஸ் 6 into 10 போடுவோம், பிளஸ் 2 into 1 போடுவோம். இதுதானே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். அதே இதை நம்ம இங்க எழுத போறோம். இப்போ இதுதான் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து 100ஆல மல்டிபிள் பண்ணணும், ஒய்க்கு வந்து 10ஆல மல்டிபிள் பண்ணுவோம், அண்ட் இசட் அதாவது இசட்டுக்கு வந்து 1ஆல மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? ஸோ let the original number be. இந்த ஒரிஜினல் நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா 100 into x plus 10 into y plus z. இந்த ஒரிஜினல் நம்பரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். இந்த கிவன் அந்த 3 டிஜிட் நம்பரை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம இப்படி எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, the digits are ரிவர்ஸ் பண்றோம் அப்படின்னா the reverse number b. அப்போ வந்து ரிவர்ஸ் பண்ணும்போது z y x ன்னு எழுதுவோம். ஸோ z y x அப்படின்னா z தான் 100 பிளேஸ், y வந்து 10th பிளேஸ், அண்ட் x வந்து 1's பிளேஸ்ல இருக்கு. இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னா 100 into z plus 10 into y plus x அப்படின்னு போடுவோம். ஸோ இதுதான் வந்து அந்த ரிவர்ஸ்ட் நம்பர். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? if the digits are ரிவர்ஸ் பண்ண நம்பர் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோம். சரிங்களா? எழுதிட்டு the new number is 46 more than 5 times the former number. அப்ப அந்த கிடைச்சிருக்க புது நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னா 46 more than அப்படின்னா 46 plus 5 times அப்படின்னா 5 into the former number அப்படின்னா ஒரிஜினல் நம்பர். ஓகேயா? அதான் இங்க எழுதியிருக்கோம். அப்போ ரிவர்ஸ்ட் நம்பர் is equal to is 46 more than, so 46 plus 5 times the former number na original number. So 46 plus 5 into the original number, 100x plus 10y plus z அப்படின்னு போட்டிருக்கோம். இந்த 5 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. So 500x plus 50y plus 5z. இதெல்லாமே அப்படியே தான் இருக்கும். இந்த 5 மட்டும் உள்ள எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் இங்க ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன், லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுறேன். So 100z plus 10y plus x இந்த எல்லாமே மைனஸ் டேர்ம் ஆயிடும். ஸோ மைனஸ் 500x மைனஸ் 50y மைனஸ் 5z which is equal to 46. கான்ஸ்டன்ட் மட்டும் ஈக்குவல் டு இந்த சைடு வச்சுட்டு வித் வேரியபிள் இருக்க டேர்ம் எல்லாத்தையும் நான் ஒரே சைடா கொண்டு வந்துடுறேன். இப்போ பாருங்க, இப்போ 100z எக்ஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ் தான் நம்ம எழுதுவோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 500x அப்படின்னா மைனஸ் 499. ஸோ மைனஸ் 499x 500ல 1 மைனஸ் பண்ணா என்ன ஆகும்? 499. ஸோ மைனஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா கிரேட்டர் நம்பர் சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 499x. அடுத்து y பாருங்க, 10y மைனஸ் 50y அப்படின்னா மைனஸ் 40, கிரேட்டர் நம்பர் சைன் போடுறோம். ஸோ மைனஸ் 40y which is equal to 100z மைனஸ் 5z அப்படின்னா 95z. ஸோ 95z அப்படின்னு போட்டிருக்கோம் which is equal to 46. இப்போ நான் வந்து எக்ஸுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்க மாதிரி நான் எழுதிக்கிறேன். ஸோ த்ரூ அவுட்டை நான் மைனஸால மல்டிபிள் பண்றேன். பாருங்க, இது பாசிட்டிவ் ஏன்னா ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அது பாசிட்டிவ் ஆகுது. ஸோ 499x
பிளஸ் இது மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். ஸோ 440y பிளஸ் இருக்கிறது மைனஸ் ஆயிடும். ஸோ 95z which is equal to 46 வந்து -46 ஆமாம் த்ரூ அவுட்டா மைனஸால மல்டிபிள் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு நான் அதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு இந்த இதை வச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் த 100th digit பிளஸ் 100th digitனா என்னது எக்ஸ். ஸோ எக்ஸ் பிளஸ் twice the 10th digit, அப்ப twice the 10th digit நம்மனா 2y is equal to the unit digit. Unit digitனாலும் once digitனாலும் ஒண்ணுதான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 100 digit plus 10 digit twice the 10 digit அப்படின்னா x plus 2y which is equal to z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம இங்க வந்து எழுதியிருக்கோம் x plus 2y which is equal to z. z நான் இந்த சைடு கொண்டு வந்து ஈக்குவேஷன் ஃபார்மட்ல எழுதிக்கிறேன். ஸோ x plus 2y minus z ஆகும் is equal to 0. இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம எப்பயுமே 3 ஈக்குவேஷன் கிடைச்ச பிறகு நம்ம என்ன செய்வோம், 1ஐயும் 3ஐயும் இல்ல 1ஐயும் 2ஐயும் 1ஐயும் 2ஐயும் சால்வ் பண்ணுவோம். அடுத்து 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணுவோம். 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அது ரெண்டையும் சால்வ் பண்ணி நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 1ஐயும் 3ஐயும் சால்வ் பண்ணி ரெண்டுமே ஸ்மால் ஈக்குவேஷனா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 1ஐயும் 3ஐயும் நான் சால்வ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சால்விங் ஈக்குவேஷன் 1 and 3யும் சால்வ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x plus y plus z is equal to 11. தேர்ட் ஈக்குவேஷன் வந்து x plus 2y minus z is equal to 0. சைன் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பிளஸ் z மைனஸ் z கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் டேர்ம்ஸ்ல ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ x plus x வந்து 2x, y plus 2y அப்படின்னா plus 3y which is equal to 11 plus 0 11. ஸோ அது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. 1ஐயும் 3யும் சால்வ் பண்ணி ஃபோர்த் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா 2ஐயும் 3ஐயும் நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். ஓகே, சால்விங் 2 and 3. செகண்ட் ஈக்குவேஷன் என்னது 499x plus 40y minus 95z which is equal to minus 46. இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். தேர்ட் ஈக்குவேஷன் என்னது x plus 2y minus z which is equal to 0. இதுதான் வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இதையும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். இப்போ இசட் தான் நம்ம இங்க எலிமினேட் பண்ணிருக்கோம். ஸோ இங்கேயும் இசட் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இங்க 95 இருக்கு செகண்ட் ஈக்குவேஷன்ல, இங்க 1 தான் இருக்கு. ஸோ இங்கேயும் 95ஆல மல்டிபிள் பண்ணாம த்ரூ அவுட்டா பண்ணணும். ஸோ 95ஆல த்ரூ அவுட்டா நான் பண்ண போறேன். இப்போ எக்ஸோட 95 மல்டிபிள் பண்ணும்போது 95x பிளஸ் 95 into 2 வந்து 190. ஸோ 190y மைனஸ் 1 இங்க இருக்கு. ஸோ மைனஸ் 95z 95 மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 95z which is equal to 0 into 95 0. ஸோ அதை ரெண்டையும் சால்வ் பண்றோம். சைன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்க மைனஸ் இங்க வந்து மைனஸ் இருக்கனால இங்க பிளஸ் ஆயிடும். இப்போ மைனஸ் வந்து எல்லாத்தையும் மைனஸ் பண்ணலாம். 499 minus 95 அப்படின்னா 404. ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 404 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. 404x மைனஸ் இது ரெண்டையும் பிளஸ் 40 மைனஸ் 190. 190ல மைனஸ் 40 பண்ணோம் அப்படின்னா 150. ஸோ மைனஸ் 150y which is equal to இது வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆயிரும். இங்க பிளஸ் மைனஸ் 95 பிளஸ் 95z வந்து கேன்சல் ஆயிருது. அடுத்து equal to minus 46. இது வந்து நம்மளுக்கு ஃபிஃப்த் ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இப்போ 4ஐயும் 5ஐயும் சால்வ் பண்ணணும். ஏன்னா இங்க ரெண்டு டேர்ம் xy இருக்க மாதிரி நம்ம பண்ணிருக்கோம், இங்கேயும் xy இருக்க மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்கோம். 4ஐயும் 5ஐயும் பாருங்க எதை சால்வ் பண்ணலாம். இப்போ yல வந்து இங்க 3 இருக்கு, இங்க வந்து 150 இருக்கு. இப்போ 5 3s are 15 வரும். ஸோ 50ஆல இங்க 3ல வந்து 50ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 150, அதாவது 150 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ த்ரூ அவுட்டா இங்க வந்து 50ஆல நம்ம மல்டிபிள் பண்ண போறோம் ஃபோர்த் ஈக்குவேஷன்ல. சால்விங் 4 and 5 ஃபோர்த் ஈக்குவேஷன் into 50. 2 into 50 என்னது 100. ஸோ 100x plus 3 into 50 என்னது 15. 5 3s are 15, அங்க ஒரு 0 இருக்கு. ஸோ 150y which is equal to 11 into 50 அப்படின்னா 550 அப்படின்னு வரும். அடுத்து 50 ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கலாம். 404x minus 150y which is equal to minus 46. இப்போ என்ன ஆகும்னா மைனஸ் 150yயும் பிளஸ் 150yயும் கேன்சல் ஆயிருது. ரிமைனிங் பாருங்க, இது ரெண்டும் என்ன பண்ணணும் பிளஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து 504 100 plus 404 அப்படின்னா 504x which is equal to இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஸோ பாரா பண்ணலாம். 46 மைனஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து 10 ஆகும், இங்க வந்து 4 ஆகும்.
10ல 6 போச்சுன்னா வந்து 4, 4ல 4னா 0, 5 504 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தான் இங்க எழுதியிருக்கும். இப்போ x is equal to 504 divided by 504 அப்படின்னு வரும். இது ஒன் டைம் கேன்சல் ஆயிரும். ஸோ x is equal to 1 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருச்சு. இந்த x is equal to 1ன்றத நம்ம 5th equation இல்ல 4th equation எதுலயாவது சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதான் ரொம்ப குட்டியான ஈக்குவேஷனா இருக்கு. ஸோ இங்க நான் 4th equationல நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியா சிம்பிளா கொண்டு வரலாம். ஸோ 4th equationல நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன் x-க்கு பதிலா 1ன்றத. ஸோ 4th equation என்னது 2x plus 3y which is equal to 11. இந்த x-க்கு பதிலா நான் 1ன்றத சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ 2 into 1 plus 3y which is equal to 11. 2 into 1 not 2 plus 3y which is equal to 11. 3y is equal to 11 minus 2 plus 2 இங்க வரும்போது minus 2 ஆகுது. 11 minus 2 என்னது 9. So 3y is equal to 9. Multiplication க்கு divisionல வரும் 3. So y is equal to 9 by 3. Cancel பண்ணோம்னா அது 1 time 3 3s are 9. So y is equal to 3 அப்படி நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ x is equal to 1, y is equal to 3. இந்த ரெண்டு வேல்யூவையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது x plus y plus z is equal to 11 இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ல இந்த x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா z ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்க, substitute x is equal to 1 and y is equal to 3 in equation 1. equation 1 நான் சொல்லிருக்கேன் x plus y plus z is equal to 11. இதுல x க்கு பதிலா y க்கு பதிலா நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So 1 plus 3 plus z is equal to 11. அப்போ 3 plus 1 வந்து 4. So 4 plus z is equal to 11. Z is equal to 11 minus 4. Plus 4 இங்க வரும்போது minus 4 ஆகுது. So z is equal to 11 minus 4. 11 minus 4 ரெண்டு minus பண்ணா அது 7. So z is equal to 7 அப்படின்னு கிடைச்சிருச்சு. x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 3, z ஓட வேல்யூ 7. For the required original 3-digit number, மூணு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. Required original 3-digit number is 137. அதாவது நம்ம எப்படி எடுத்திருக்கோம், 100s place x-உம் 10s place y-ன்னு எடுத்திருக்கோம் and 1s place z-ன்னு எடுத்திருக்கோம். ஸோ வந்து அப்படியே ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். 137 இதுதான் வந்து இந்த required 3-digit number. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.